Welcome students. This is part 3 of chapter 11. The topic what we are going to see is about recursive function. Recursion is calling a function again and again, calling the same function. Calling the same function from the same function is called recursive function. So, what is recursive function? A function that calls itself is known as recursive function. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து அந்த ஃபங்க்ஷனையே நம்ம திருப்பி திருப்பி கால் பண்ணுறது தான் recursive. What is recursive? A function that calls itself is known as recursive function. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஃபேக்டோரியல்னா என்ன? இப்போ 5 ஃபேக்டோரியல் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் 5 ஃபேக்டோரியல்? 5 into 4 into 3 into 2 into 1. Right? What is 3 factorial? 3 into 2 into 1. Or you can say 1 into 2 into 3. So multiplying all the numbers from 1 till that number given is called factorial of the given number. So that is the best example. Here the program has been written, students. You just see. இப்போ இதில் வந்து 2 ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். தென் வி ஆர் கோயிங் டு யூஸ் அ ஃபங்க்ஷன், அதனால் அந்த ஃபங்க்ஷனை மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் அக்செப்டிங் ஒன் இன்டிஜர், இட் இஸ் ரிட்டர்னிங் ஒன் இன்டிஜர் வேல்யூ. இதை வந்து இந்த லைனை தான் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இது கொடுத்துருக்கு. உங்களை இட் இஸ் டு டெல் யூ. ஸோ இது வந்து ப்ரோக்ராமில் வந்து இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. டபுள் ஸ்லாஷ்குள்ளே கொடுத்துருக்கிறது என்னென்னு சொல்லுவாங்க, கமெண்ட் என்ட்ரி. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எழுதணும்னு தேவையில்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வாட் இஸ் ஃபேக்டோரியல்? ஃபேக்டோரியல் இஸ் மல்டிப்ளைங் த வேல்யூஸ் ஃப்ரம் 1 to till the given number. You just go through that program, students. This is how to store save the recorded file. That's what you are seeing here. Okay students, so here என்ன பண்ணியிருக்கோம், enter a number to find its factorial. சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்து நம்ம இன்புட் வாங்கிக்கிறோம். அது என்வோவில் இருக்கும், என்வோங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இவர் டிஸ்பிளேயிங் எ மெசேஜ் ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர் கொடுத்துட்டு என்வோவில் இருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இவர் ரைட்டிங் த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு வரணும். அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் யூ ஆர் காலிங். ஃபேக்டோரியல்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணுறப்போ நம்ம ரிசீவ் பண்ணுற இந்த என்வோவில் இருக்கிற வேல்யூவை நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும், இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த என்வோவில் இருக்க வேல்யூ இங்கே எம்முக்கு காப்பி ஆகிடும். கால் பை வேல்யூ மெத்தட் காப்பி ஆகிட்டு அது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே என்ன பண்ணுதுன்னா, இஃப் எம் இஸ் கிரேட்டர் தேன் 1, எம்மோட வேல்யூ 1 இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பண்ணும். என்ன பண்ணுது, ரிட்டர்ன் எம் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் எம் மைனஸ் 1. திருப்பி நீங்கள் இதே ஃபங்க்ஷனே கால் பண்ணுறீங்க. எம்மோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா எம் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் எம் மைனஸ் 1ஓடக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். மறுபடியும் இங்கே வரும். மறுபடியும் எம்மோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 செக் பண்ணும். அப்படியே இருந்ததுன்னா மறுபடியும் அந்த வேல்யூ இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் மறுபடியும் அந்த வேல்யூ மைனஸ் 1. ஸோ இட் வில் எக்ஸிக்யூட் லைக் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ எம்மோட வேல்யூ 1 இருக்கோ அப்போ இட் வில் ரிட்டர்ன் 1. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ 5 வந்து நம்ம சென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்வோவில் 5 இருக்குன்னா எம்மில் வந்து 5 ரிசீவ் ஆகுமா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் எம்மோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். அப்போ 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 4 கால் பண்ணும். மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் வரும். மறுபடியும் வரப்போ இங்கே எம்மோட வேல்யூ 4 இருக்குமா? அப்போது என்ன வரும், 4 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3
எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் 3 அங்கே அனுப்புகிறப்போ 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2 எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வரும். இப்போ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 1 இருந்தால் என்ன வரும்? இஃப் m இஸ் கிரேட்டர் தேன் 1 எல்ஸ், இஃப் m இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் இங்கே வருமா? எல்ஸ்க்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது? 1. அப்போ இதுக்கு வேல்யூ கிடச்சிச்சு, 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். 2 இன்ட்டு 1 இந்த வேல்யூ கிடச்சிடும் 2. தென் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். 2 இன்ட்டு 1 2 இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும். அப்போ 3 இன்ட்டு 2 6 கண்டுபிடிச்சிடும். இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 4 இன்ட்டு 6 24. 24 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 5 இன்ட்டு 24 120. ஸோ லைக் தட் அகெயின் அண்ட் அகெயின் கால் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு பேஸ் கண்டிஷன் மெட் பண்ணுறப்போ அது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஃபேக்டோரியலுக்குள்ளேருந்தே நம்ம ஃபேக்டோரியலில் கால் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். Have you understood, students, recursive function? Then next topic what we are going to see is scope rules of variable. Scope na என்னன்னா ஒரு வேரியபிளை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரோக்ராமை நம்ம நிறைய மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ ஒரு இடத்துல இருக்கிற வேரியபிள் எந்தெந்த மாடியூல்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், எதுலெல்லாம் பண்ண முடியாது, அதுதான் ஸ்கோப் அப்படிங்கிறோம். ஸோ ஸ்கோப் refers to the accessibility of a variable, where in which places and all, in which functions and all you can use the variable, you can access the accessங்கிறது யூஸ்னு சொல்கிறோம் வேரியபிள். அப்போது நமக்கு அது 4 டைப்ஸ் இருக்குது அந்த ஸ்கோப்பு. லோக்கல் ஸ்கோப், ஃபங்க்ஷன் ஸ்கோப், ஃபைல் ஸ்கோப், கிளாஸ் ஸ்கோப். வாட் ஆர் த how many types of scope? 4 types of scope. What are the 4 scope? Local scope, function scope, file scope, class scope. So a scope is a region or life of a variable, and there are 3 places where variable can be declared. இந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறது 3 பிளேசஸில் டிக்ளேர் பண்ணலாம். இன்சைட் அ பிளாக் எங்கெல்லாம் டிக்ளேர் பண்ணலாம்? ஒரு பிளாக்குக்குள்ளே இன்சைட் டிக்ளேர் பண்ணால் அது லோக்கல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணால் ஃபங்க்ஷன் வேரியபிள். அவுட் சைடு ஆல் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணால் குளோபல் வேரியபிள். ஒரு கிளாஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ இன்சைட் அ கிளாஸில் இருக்கிறது கிளாஸ் வேரியபிள் ஆர் டேட்டா மெம்பர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், see this is a 3-mark question. What is a scope? Scope refers to the accessibility of a variable, or you can say it is a region or life of the variable. And there are 3 places we can declare the variable, that is inside a block, I'll show you the example, or inside a function, or outside all the function, or inside a class. So according to the place where it is declared, we can divide it into 4 scope. லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா ஒரு பிளாக்குக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருந்தால் லோக்கல் ஸ்கோப். அடுத்தது ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருப்போம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நிறைய பிளாக்ஸ் இருக்கலாம். அவுட் சைடு ஆல் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறது ஃபைல் ஸ்கோப். தென் கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுறது கிளாஸ் ஸ்கோப். I'll show you the example. See the students, இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஸ்கோப்புங்கிறது வெயிட் I'll make it. int zங்கிறது இப்போ இங்கே வந்து 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். SQR அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், தென் மெயின் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. 2 ஃபங்க்ஷன் இருக்கா? இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கனால இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப். அதே மாதிரி ஃபார்மல் பேராமீட்டர் எல்லாமே ஃபங்க்ஷன் ஸ்கோப்பு. தென் இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம், பி, இன்ட் பி. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏனா இந்த ஏவை இங்கே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஜெட் டிக்ளேர் பண்ணல இல்லையா, இது வந்து எரர். ஓகே, இங்கே ஜெட்டுன்னு இருக்கும், இங்கே ஏன்னு இருக்கணும். தட்ஸ் வை இட் இஸ் கிவன் Z மாற்றி கொடுத்துருக்கு, அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஏ, ஸ்மால் ஏ. ஓகே, ஸோ இது வந்து ஏங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோமா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது ஃபங்க்ஷன் ஸ்கோப்பு. இதே போல் இங்கே மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட் எக்ஸுங்கிறது
லோக்கல் ஸ்கோப் இல்லை, இது வந்து இங்கே பாருங்கள் ஏரோ இங்கே போகுது, ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கனால இது ஃபங்க்ஷன் ஸ்கோப். இது பாருங்கள், இந்த ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபாருங்கிறது ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பிளாக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாக்குக்குள்ளே கொடுக்குற ஃபங்க்ஷன் லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ஃபார் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப தான் மெமரியில் இருக்கும். அது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மெமரியில் இருக்காது. அதே போல் தான் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற டைமில் தான் மெமரியிலே இருக்கும். இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதும் அது மெமரியிலேருந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் தென் see this variable int z இது இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன கொடுத்துருக்கேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். குளோபல் ஸ்கோப்புங்கிற வேரியபிள்ஸ் அந்த ப்ரோக்ராம்குள்ளே எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்கியூஆர்க்குள்ளே இங்கே நான் கொடுக்கலாம், தட்ஸ் வை கேவ் அப்பவே z இங்கே கொடுக்கலாம். அதே போல் மெயின் ஃபங்க்ஷன்லேயே பாருங்கள் cnz கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைல் ஸ்கோப்புங்கிறது பெரிய ஸ்கோப்னு அர்த்தம். இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ஸ்கோப். அதில் டிக்ளேர் பண்ணால் தட் பர்டிகுலர் வேரியபிள் கேன் பி யூஸ்ட் இன் எனி ஃபங்க்ஷன், எனி பிளாக். But once you declare a function inside a function, so declare a variable inside a function, it can be used anywhere inside the function. But if you declare a variable inside a block, it can be used only inside the block. So that is the smallest scope, local scope. Function குள்ள கொடுக்கிறது middle scope. File level கொடுக்கிறது biggest scope. Got the students? Now we shall see the theory part. Local scope, the local variable is defined within the block. Block of the code எப்படி இருக்கும், curly braces குள்ள கொடுத்திருப்போம். A local variable cannot be accessed from outside the block of its declaration. Declaration முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பிளாக்குக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கோ அந்த பிளாக்ல இருந்து அதை வெளியில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இட் இஸ் கிரியேட்டட் அப்பான் என்ட்ரி இன்டு த பிளாக் அண்ட் டெஸ்ட்ராய்ட் அப்பான் எக்ஸிட். ஒரு பிளாக் இப்போ நம்ம ஃபார் லூப் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மெமரியில் வரும், க்ரியேட் ஆகும். அந்த ஃபார் லூப் முடிஞ்சதும் மெமரியிலேருந்து போயிடும். ஸோ எந்த பிளாக்குக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த பிளாக்குக்குள்ளே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் அது மெமரி க்ரியேட் ஆகும். அந்த பிளாக்கோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதும் மெமரியிலேருந்து அது டெஸ்ட்ராய் ஆகிடும். ஃபங்க்ஷன் ஸ்கோப் அதே மாதிரி தான். லைஃப் டைம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்கோப் வேரியபிள் இஸ் த லைஃப் டைம் ஆஃப் த ஃபங்க்ஷன் பிளாக். அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் மெமரியில் இருக்கும். ஃபார்மல் பேராமீட்டரில் என்ன ஸ்கோப்பில் வரும், ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஃபைல் ஸ்கோப் எபவ் ஆல் த பிளாக்ஸ் டிக்ளேர் பண்ணுறது, எபவ் ஆல் பிளாக்ஸ் அண்ட் அபவ் ஆல் ஃபங்க்ஷன்ஸ், அது ஃபைல் ஸ்கோப். இது வந்து ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இருக்கும், மெமரியில் இருக்கும், எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் குளோபல் வேரியபிள். ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, தட் வில் பி மோர் ஈஸியர். இல்லை புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் ஈஸியராக இருந்தாலும் யூ கேன் ரைட், நோ ப்ராப்ளம். இதில் எல்லாமே இருக்குது இல்லையா, இது வந்து லோக்கல் வேரியபிள், இது ஃபங்க்ஷன் வேரியபிள், இது ஃபைல், இதில் எல்லாமே இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் காப்பி டவுன் திஸ். தென் கிளாஸ் ஸ்கோப் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் லெசன்ஸில் படிப்பீங்க. இந்த மாதிரி கிளாஸ்னு கொடுத்து ஒரு நேம் கொடுப்போம், ஒரு ஸ்ட்ரக்சர், இதுக்குள்ளே டேட்டாஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்குள்ளே கொடுக்குற டேட்டாஸ் தான் கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரைவேட்னு கொடுப்போம், இல்லைனா ப்ரொடெக்டட்னு கொடுப்போம், பப்ளிக்னு 3 விதமாக கொடுக்கலாம். ஸோ வாட் இஸ் அ கிளாஸ்? டேட்டா மெம்பர்ஸ் ஆர் த டேட்டா வேரியபிள்ஸ் தட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிளாஸ். இப்போ இதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம் இல்லையா, மார்க் 1 மார்க் 2 டோட்டல், இதெல்லாம் கிளாஸ் வேரியபிள்ஸ். இதை டேட்டா மெம்பர்னு சொல்லலாம், டேட்டா வேரியபிள். இதுதான் இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். கிளாஸ் இஸ் அ நியூ வே ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். நமக்கு வேணுங்கிற டேட்டாஸ், நமக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் பேக்கிங் டுகெதர் டேட்டா ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனோட டீட்டெயிலாக இதை நம்ம அடுத்த லெசன்ஸில் படிப்போம். பட் இப்போ நீங்கள் இது தெரிஞ்சிங்கன்னா போதும். கிளாஸ் இஸ் அ நியூ வே ஆஃப் கிரியேட்டிங் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இட் கண்டெய்ன்ஸ், வி கேன் என்கேப்சுலேட் ஆர் என்கேப்சுலேட்னா ஒரு பேக் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை ஒட்டுக்கா. Okay students, have you understood? I hope you have. In next chapter, next part of
the video we shall see the built-in function, that is library function. So this and all we have covered already. Library function we shall see in next part of the video. Thank you.